சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, கருநிற காகமேறி காசினி தன்னை காக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஜோசியர, சனி பகவானோட வக்கர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கறதா நீங்க சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியா வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார். பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த அடிப்படையில இந்த 2025 வருடம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்கர காலத்தை தொடங்குறார். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு. என்ன நிலைமை இருந்ததோ அதுல அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும். ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு, சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களோட ராசிக்கு 6வது வீட்டுல இருக்கார். அதாவது சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 5வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. உங்களோட ராசிநாதன் சுக்கிரனுக்கு நெருங்கிய நட்பு கிரகம் தான் சனி பகவான். பெரும்பாலும் துலா ராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ஒரு உகந்த ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப சனி இருக்கிற வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது வீடு, ருணரோக சஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறது. அதாவது கடன், பகை, நோய் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருந்துகிட்டு இதை எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறார். சனி அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடம். அப்ப சனியால நமக்கு நன்மை தான் இருக்கு. 6வது வீட்டுல போய் சனி இப்படி வக்கரம் ஆயிட்டாரே ஜோசியர, இதால ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சனி தன்னோட வேகத்தை குறைச்சி பலம் இழக்கிறார். அப்ப 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறப்ப அதற்கான ஆதிபந்தம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே சரி பண்ணியிருப்பார். பெரிய நோய் நொடி அப்படிங்கறதெல்லாம் உங்களை அண்டி இருக்காது. ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போனோம், 1000-2000 செலவுல சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கோர்மானம் வரைக்கும் ஓரளவுக்கு கடங்கண்ணி அப்படிங்கிறத கூட நீங்க அடைச்சிருக்கலாம். அதே நேரத்துல இப்ப குருவும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காரு. எல்லாமே ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறது தான். அது மாதிரி எதிராளிகளை வீழ்த்தி இருப்பார். சக ஊழியர்கள், அலுவலகத்துல நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள், போனவர்கள், வந்தவர்கள் எல்லாத்தையுமே சனி காலி பண்ணியிருப்பார். சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா அவரோட பார்வை இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு இனம் புரியாத பிரச்சனைகள் அப்படிங்கறத கொடுத்திருக்கும். ஏன்னா சனி பார்க்குமிடம் பால், குரு இருக்குமிடம் பால், பார்க்குமிடம் சிறப்பு. சனி பார்க்குமிடம் பால், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வகையில சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டை பார்த்தார், 8வது வீட்டை பார்த்தார், 12வது வீட்டை பார்த்தார். இதான் ரொம்ப உங்களோட மன உளைச்சலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் காசு பணம் இருந்தாலும் சரி, முன்ன இருக்கிறத விட இப்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதுல ஒரு பெரிய மன திருப்தி அப்படிங்கிறது இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நிம்மதியாவே இல்ல. 2 நாளைக்கு நல்லா இருந்தா 2 நாளைக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஓடும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனியோட பார்வை அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ஒரு வஜ்ர பார்வை அப்படிங்கிறது. ராமாயணத்துல ராவணன் நவகிரகங்களை சிறைபிடிக்கும் போது சனியை மட்டும் நேருக்கு நேர் சிறைபிடிக்காம பின்னால் இருந்து சிறைபிடித்தான். ஏன்னா சனி பகவானை நேருக்கு நேர் பார்க்க கூடாது. சனி இவனை பார்த்தா இவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணனே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவானோட பார்வையை பார்த்து பயந்தான் அப்படிங்கிறது தான் புராணங்களே சொல்லுது. அப்படிப்பட்ட பார்வை உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல விழுந்தது இல்லையா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு அதெல்லாம் கொடுத்திருப்பார்.
அது மாதிரி கண் சார்ந்த வியாதிகளை கொடுத்திருப்பார். திடீர்னு பாத்தீங்கன்னா கண் வலிக்குது, தலை வலிக்குது, பார்வை மங்குற மாதிரி தெரியுது, ஆஸ்பத்திரிக்கு போனேன் கண்ணாடி போட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்திருப்பாரு. அது மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ள போட்டி, பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பாக்குறது, இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு நிரந்தர பிரிவே வந்திருக்கும். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சுக்கிட்டு உரம் வேணாம் ஒட்டு வேணான்னு பிரிகிற அளவு கூட சண்டையை முட்டி கொடுத்திருப்பாரு. இது மாதிரி பாகம் பிரிக்கிறது, பங்கு பிரிக்கிறது, பூர்வீக சொத்து பிரச்சனை, கொள்ளையில எனக்கு ஒரு காணி முன்ன இருக்கு, எனக்கு 2 அடி இந்தாண்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள சண்டை அப்படிங்கறத மூட்டி இருப்பாரு. என்னப்போ ஊர்ல 4 பேர் தான் சொந்தக்காரங்க இருக்கு, நம்ம உள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான மன வேதனை அப்படிங்கறதெல்லாம் சனி பகவான் கொடுத்திருப்பாரு. இனிமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அதோட வீரியம் குறையறதால சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது இதுக்கு மேல மேலோங்கும். அது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு கண்ணாபரேஷன் பண்ணணும் அப்படின்னவங்க கூட சாதாரண மருந்து மாத்திரையில குணமடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. 2வது 8ஆம் இடத்துல சனிப்பார்வை. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கறதுல சனிப்பார்வை விழுந்துட்டாலே மன நிம்மதி குறைவு அப்படின்னு அர்த்தம். என்னதான் காசு பணம் 10 ரூபா இருந்தாலும் கூட நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. பிச்சைக்காரனுக்கு வர்ற நிம்மதியான தூக்கம் கோடீஸ்வரனுக்கு வராது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு தூக்கம் இல்லாத இரவுகள் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, என்ன இது இப்படி கிடக்கு அது அப்படி கிடக்கு, அப்படி இல்லைன்னா நம்மளை சுத்தி உள்ளவர்களோட வாழ்க்கையில சிக்கலை கொடுப்பாரு. தங்காளியா இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சரனா இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னடை நம்ம போய் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல், இல்ல நம்மளால செய்யவே முடியாத ஒரு சூழல், இதெல்லாம் ஐயோ பாவம் நல்ல மனுஷனாச்சே இப்படி கஷ்டப்படுறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். இரவு படுத்தா தூக்கம் அப்படிங்கறதே வராது. அது மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் கூட வச்சுட்டு என்ன பண்றது எது தெரியாது அப்படின்னு தெரியாம நைட்டு பூரா யோசிச்சுட்டு உடம்பை கெடுத்துக்கூடிய சூழல் அப்படிங்கறதும் இருந்திருக்கும். இதுக்கு மேல அது இருக்காது. எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா உர்றா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி 12ஆம் இடம் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த சனியோட பார்வை விழுது இல்லையா, செலவு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம வந்திருக்கும். 10 ரூபா பணம் வந்துச்சு, ஆனா எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சேன், ஆனா எப்படி செலவாச்சுன்னே தெரியல, சிறுக சிறுக செலவாகி போச்சு, இப்ப 10 காசு கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய வைத்திய செலவுகள், தெண்ட செலவுகள், வண்டி வாகனம் பழுது வைக்கிறது, வீட்டுல ஒத்த பொருள் ஒன்று மாத்தி ரிப்பேர் ஆகிறது, இது மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு காலேஜில் பீஸ் கட்டி சேர்த்துட்டு வந்தா அந்த காலேஜ் பிடிக்கல வேற காலேஜுக்கும் அங்க போய் கேட்டோம்னா கட்டின காசை திருப்பி தரமாட்டான். இந்த மாதிரியான தெண்ட செலவு அப்படிங்கறதெல்லாம் வரும். அது மாதிரி மத்தவன் 10 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இது மாதிரி தேவையில்லாத தெண்ட செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் வந்திருக்கும். அது மாதிரி அலுவலகத்திலையும் பாத்தீங்கன்னா சக ஊழியர்களால தொந்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கும். தொழில் செஞ்சோம்னா பணியாளர்களோட ஒத்துழைப்பு இருக்காது. இப்படி பலவிதமான தெண்ட செலவுகள் அப்படிங்கறதும் வந்திருக்கும். இதுக்கு மேல இருக்காது. சுப விரய செலவுகள் இதுக்கு மேல உங்களுக்கு வருஷ கட்டி வந்து நிற்கும். சொந்த பந்தத்துல கல்யாணம் காட்சி, பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யறது, பிள்ளைகளுக்கு ஒரு சுப சடங்குகள் செய்யறது, பிள்ளைகளுக்கு காதணி விழா செய்யறது, வீடு கட்டுறது, மண்ணு வாங்குறது, மன வாங்குறது, இது மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேல நிறைய வரும். தேவையற்ற அபவிரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுக்க போறாரு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? யாராலும் தடுக்க முடியாது. கிடைக்கிறப்ப 10 ரூபாயை சேர்த்து வைங்க. இல்லாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச 10 ரூபா உதவிகள் அப்படிங்கறதையும் செஞ்சுட்டு வாங்க. சனி வக்கர காலம் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போற காலமா இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.